Okay, கிளம்பியாச்சு. It's raining, not raining, spraying. அருமையான கிளைமேட். Yes. குட் மார்னிங் ஃப்ரம் சிக்மங்களூர். Yes. ஃபர்ஸ்ட் போய் இப்போ என்ன பண்ண போறோம்னா சாப்பிட போறோம். சாப்பிடணும். கிளவுட்ஸ்லாம் செமையா இருக்கு இல்லவோ? நைட்ல ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லா இருட்டா இருந்தது. இப்பதான் தெரிகிறது நாங்கள் எந்த ரோடில் வந்தோம் என்று. ரெயின் கோட்டுக்கு வேலை வந்து விட்டது. Yes. You are absolutely right. A few moments later. ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே எந்தெந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா களத்தகிரி ஃபால்ஸ். அங்கே ஒரு கோயிலும் ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எபே ஃபால்ஸ். ஸோ சிக்மங்களூரில் போனால் கண்டிப்பாக எல்லோரும் போக வேண்டிய ஒரு தரமான ஃபால்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹெபே ஃபால்ஸை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் 13 kilometers 27 minutes இருக்கு. பாப்போம் எப்படி இருக்கு இந்த ஃபால்ஸ். இவர் ஆல்ரெடி போயிருக்காரு, நான் போனதில்லை. நான் சிக்மங்களூர் அந்த சைடு தான் போயிருக்கேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். 50 கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த பக்கம். ஆமா, இப்போ பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஹெபே ஃபால்ஸ் போறதுக்கு முன்னாடி களத்தகிரி ஃபால்ஸ் போலான்னு சொல்லிட்டு வண்டியை இந்த பக்கம். கோயில் அது கோயில் வந்து கோயிலா? நான் போனதில்ல. நீங்க போயிருக்கீங்களா? அவர் போயிருக்காரு. நல்லா வைப்பான கோயில் பாது. ஓகே, டே கோயில ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் குகைக்குள்ள குனிஞ்சு போற மாதிரி இருக்கும். அப்ப தண்ணி இருக்குமாங்க? ஆமா, தண்ணியில தாண்டி தான் அந்த சாமியை பார்க்க முடியும். ஓ, தான் கோயிலோட என்ட்ரன்ஸ். சேஞ்ச் இதுனா. ஸோ உள்ள வந்துட்டோம். டிக்கெட் வாங்கியிருக்கோம் 50 rupees. டிக்கெட் ஃபார் களத்தி ஃபால்ஸ் என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாய். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து மறக்காம வந்துட்டு போங்க. பார்க்கிங் பிளேஸ் எல்லாம் மாறி ஒரு வழியா வந்துட்டோம். இங்கயா? இவர் வந்து 2021ல வந்திருக்காரு லாஸ்டா. நான் வந்து 2023ல வந்தேன், ஆனா இந்த பக்கம்லாம் வரல. ஸோ கெம்மனங்குடி கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்திருக்கிறோம். கல்லாட்டி ஃபால்ஸ் ப்ளஸ் கோயில். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். மேடம் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறாங்க. எஸ், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து ஒரு தண்ணி வரும். ஒரு பாறை இல்லை, இப்படி கீழே அங்கே மேலேருந்து இப்படி ஒரு போகுது ஃபால்ஸு. ஸோ நம்ம செருப்பு ஸ்டாண்டு சேஞ்ச் வச்சுருக்கீங்களாப்பா? 10 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு. பாக்கி எல்லாம் 100 200. செருப்பு விட்டுட்டு போயிடணும். லாம் ஸோ தெரியுது பாருங்கள் கோயில். தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் வழுக்குறது. என்ன மேடம்? யூஸ்வலாக இப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக அந்த பாறையே தெரியாது, அவ்வளோ தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகும். ஃபால்ஸ் ப்ளஸ் டெம்பிள். நம்ம இதை தாண்டி நடந்து அந்த பக்கம் போனோம். அந்த கயிறு பிடிச்சிட்டு ஆழம் இல்லை,
இந்த மாதிரி நம்ம உள்ள வந்து கோயில் நோக்கி நடக்க போறோம். போலாம். பயங்கர சில்லு. பத்திரமா பிடிச்சிட்டு வாங்க. அம்மா சில்லுன்னு இருக்கு. சாமி எடுத்துட்டு போறாங்க. போ. இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க, அது பிடிச்சி தான் நம்ம அதுக்குள்ளே போகணும். பட் ரொம்பலாம் ஒர்க்கெல்லாம் இல்லை, நார்மலாக போகலாம். ஏன்னா நல்ல வைப்பு, தண்ணி கிராஸ் பண்ணி போய் சாமி பார்க்கணும். குட் வைப். குளிக்கிறதுனா குளிக்கலாம், நாங்கள் குளிக்கல. தண்ணி என்ன செம ஜில்லுன்னு இருக்கு. குட் ஒன் டு ஸ்டார்ட் த டே. கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்பாட்டில் சந்திப்போம். செகண்ட் ஸ்பாட். டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சன் 590. இதுதான் கிளம்புறோம். கொடுத்தாச்சு. யார் அவரா? கொடுத்தாச்சு. அவங்களா வந்துடும். டிக்கெட்லாம் வாங்கலை, இவங்களுக்கு தான் டைரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் 400 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 590 தமிழ் வளருது. இதுதான் எங்க வண்டி. என்ன சொல்றாங்க?
ಇದೊಂದು ಫ್ಲವರ್ ಇದೆ, ಸಿಂಗಲ್ ಫ್ಲವರ್ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಫಸ್ಟ್ ಅದು ಫ್ಲವರ್ ಕಾಣುತ್ತಾ? ಫ್ಲವರ್ ಇಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಲ್ಲೇ? ವೈಲೆಟ್ ಅದೇ ನೀಲಪುರಂಜಿ ಫ್ಲವರ್. ಕುರಿಂಜಿ ಫ್ಲವರ್. ಒಂದು ಫ್ಲವರ್. ஜீப்பில் வந்து வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜீப்பை அந்த இடத்துல நிப்பாட்டுவானுங்க. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக் அவ்வளோ தான். மலையே மலையே காட்டுக்குள்ள நாங்கள் பயணம் போகிறோம். வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வண்டியில் வந்து. குளுக்குன்னு குலுக்கிட்டாப்ல. இல்லை 2-3 பூச்சி கடிச்சிடுச்சு. என்ன அது அந்த பூச்சி பேர்? லீச்சஸ். காலுக்குள்ள இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. எடுத்து விடுங்க. வாங்கப்பா பூபுப்பா. உள்ள லீச்சஸ் கடிச்சு விட்டுருக்காப்புல. எல்லாத்துக்கும் லீச்சஸ் காலில் கடிக்கும், எனக்கு கையில் கடிச்சிருக்கு. இது வேற ஏதோ கடிச்சுக்கிட்டே இருக்கு வேற பின்னாடி. நல்ல மழை. அவர் வரும்போதே சொன்னார் ரெயின் கோட் போட்டுட்டு வரலான்னு. நான் தான் கேட்கல. இப்போது கொடையில் நிற்கிறோம். என்னப்பா காஃபி எக்ஸ்டேட்குள்ளேருந்து வரீங்க பூந்து? மலர்களே மலர்களே மலர வேண்டாம். நாங்கள் உஷாரா ஆளுக்கு ஒரு கொடையை தூக்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி மான்சூன் டைமில் ரெய்னி சீசன் டைமில் வரும்போது ஒன்று ரெயின் கோட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொடையை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஷூ போடாதீங்க. நீங்கள் பேர் ஷூ ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஷூ போடலாம். ஷூ பேர் இல்லைன்னா நீங்கள் வந்து செருப்பு போட்டு வந்துடலாம். பட் நல்லா க்ரிப்பாக இருக்கிற செருப்பாக போடணும். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே சேர்ந்து நடக்க போகிறோம். கமான், பார்த்து போப்பா. இப்போ தான் சொன்னேன். அங்கெங்க ஏற ஓடியா 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 வந்துட்டோம். பாருங்க லீச்சஸ் வர மாட்டேங்குது. இதுதான் நம்ம பாதுகாத்து நிற்கணும். வலிக்கிறது. வலிக்கிட்டோம். நல்லா அழுத்தி சாப்பிட்டான் அவன். அட்வென்ச்சர் 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 வாக்கிங். ஆகாதா, நமக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்கு. ஓடியாங்க. கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்.
நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஃபால்ஸ் இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் கண் முன்னே வரும். இப்படி போ. So the water near the falls is very deep and the rocks are extremely slippery. So swimming and rock climbing are strictly prohibited. புரிஞ்சுச்சிங்களா? தண்ணி கிட்ட இருக்கிற கல் மேலே ஏறக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்றது தான் எழுதி போட்டிருக்காங்க. நடந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கு 15 நிமிஷம் மேலே நடந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். மழைனால ரொம்ப லேட் ஆகுது நடக்கிறதுக்கு. கீழே வந்துட்டு அப்படிலாம் மேடம் வலிக்க விடுது கால் கையெல்லாம். பா எப்படி இருக்குது பார்த்தியா ஃபால்ஸு? தாரமா இருக்குது. அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபால்ஸு. வார்த்தா காடி போ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெப்பே ஃபால்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. தரமான செய்கை. சாரலுக்கும் வந்த அந்த டயர்ட்னஸே போயிடுச்சு. பாருங்க மக்களே. ஹெப்பே ஃபால்ஸ் சிக்மங்களூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நீங்க வண்டி ஓட்டிட்டு வந்து ஜீப் சஃபாரில தான் வந்து ஆகணும். ஃபால்ஸை பார்த்துட்டு வந்து ஜீப்ல அடிப்பட்டு போயிட்டு இருக்கிறோம். அவன் முன்னாடி உட்காந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜீப் சஃபாரியில் போய் இந்த ஃபால்ஸை இன்னும் பார்க்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இது இருக்கும். இது வந்து என்னால் 100% சொல்ல முடியும். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றது வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.